அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2026 பராபவ ஆண்டினுடைய 12 ராசிகளுக்கான பலாபலன்கள் என்ன, அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. அந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 12வது ராசியான மீன ராசி. கால புருஷ தத்துவத்துக்கு 12ஆம் வீடு, பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களை கொண்ட மீனராசி. மீனராசி என்பது மிகவும் ஒரு விசித்திரமான ஒரு ராசி. ஏன் விசித்திரம்னு சொல்றோம்? 12 அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம். அந்த இடத்துல குரு பகவானுடைய ஒரு ராசி. இந்த மீனராசி ஏன் விசித்திரம்? மீனராசியில் பிறந்தவர்களுமே விசித்திரம். ஏன்? ஒரு பாதி ஆன்மீகம், ஒரு பாதி ஆசை, இதை கொண்டவர்கள் தான் இந்த மீனராசி. இவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? மிகப்பெரிய இந்திய மகான்கள், மகரிஷிகள், சித்தர்கள் பிறந்த இந்த ராசி அதே சமயம் சம்சார பந்தத்தில் ஊறி போன, கம்ப்ளீட்டாக லயிச்சு சம்சாரம் உலக ஆடம்பரங்களை ரசித்து வாழக்கூடியவர்களும், உச்சகட்டமாக ரசித்து வாழக்கூடியவர்களும், தாம்பத்தியத்தை அதிகமாக ரசிக்கக்கூடியவர்களும், காதல் வயப்படுபவர்களும் இந்த மீனராசிக்காரர்களே. இதுதான் இதில் உள்ள விசித்திரம். ஒரு பக்கம் எதுவுமே வேண்டாம், டிட்டாச்மெண்ட், எக்ஸ்ட்ரீம்லி டிட்டாச்ட், எதுவுமே வேண்டாம். இன்னொரு பக்கம் அத்தனைக்கும் ஆசைப்படும். இதுதான் மீனம். இந்த மீனராசிக்கு பராபவ ஆண்டு எதையெல்லாம் ஒழித்து வைத்திருக்கிறது? என்ன செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை எதிர்பார்க்கலாம், என்ன பரிகாரம், வாங்க விரிவாக பார்க்கலாம். மீனராசி நேயர்களே, சனி பகவான் ஜென்ம சனியில் மார்ச் 6 முதல் உங்களுக்கு வந்து உட்கார்ந்துருக்கார். ஏற்கனவே 2.5 வருஷம் ஏழரை சனியுடைய டேஸ்ட்டு நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. இப்போ அவர் உங்கள் ராசியிலேயே வந்து உட்கார்ந்துருக்கார். நான் எப்படி பலன் சொல்கிறது? என்னுடைய பலன்களை மீனராசிக்கு எப்படி சொல்கிறது? எந்த வகையில் சொல்ல முடியும்? ஒன்று நல்ல பலன் சொல்லணும், இன்னொன்று உண்மையான பலன்கள் சொல்லணும். இதுக்கு ரெண்டும் இல்லாமல் கெட்ட பலன்கள் சொல்லணும். இந்த 3 பலன்களில் எந்த பலனை சொல்கிறது? நல்ல பலன்களை சொல்கிறதா, கெட்ட பலன்களை சொல்கிறதா, உண்மையான பலன்களை சொல்கிறதா? எப்பொழுதும் போல் உலகமே எதிர்த்தாலும் மீனராசிக்காரர்கள் வேண்டாம் வேண்டானாலும் நானே சொல்கிறேன், என் ப்ரோக்ராம் பிடிக்கலைன்னா தயவு கூர்ந்து பார்க்காதீங்க, ஆஃப் பண்ணிடுங்க. என்னோட ப்ரோக்ராம் பிடிச்சு என் மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் என்னை ஃபாலோ பண்ணால் போதும். மீனராசி நேயர்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நல்லதையும் சொல்லலை, கெட்டதையும் சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நாம் பேச போகிறதெல்லாம் பொது பலன்களே. 25 முதல் 30% வரை தான் வேலை செய்யும். உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம், உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தில் தசா புக்தி பலன்கள் அது 70% வேலை செய்யும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை பற்றின தனிப்பட்ட கேள்விகள், ரகசியமான தனித்துவமான ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷனோ நேரடி கன்சல்டேஷனோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உங்களுக்காக 200% ப்ரிடிக்ஷன்ஸு, எக்ஸாக்ட்லி இதுதான் நடக்கும், இது எதிர்பார்க்கலாம், இப்படி பண்ணுங்க, இது சரியாயிடும், கரெக்டாக சொல்ல முடியும், தெளிவாக கூற முடியும். உங்களுக்கான பிரத்யேக பலன்களை சொல்ல முடியும். உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்துக்கான துல்லியமான பலன்களை கூற முடியும். ஆக மீனராசி நேயர்களுக்கு பராபவ ஆண்டு ஒரு திகில் நிறைந்த ஆண்டு. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. திகில் நிறைந்த ஆண்டுன்னு ஏன் சொல்கிறோம்? மீனராசிக்கு வந்து இப்போ தற்சமயம் ராசியில் சனி, 12ல் ராகு, 4ஆம் பாவத்தில் ராசிநாதன் இப்போ 5ஆம் பாவத்திற்கு ஜூன் 2 போய் ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். இதுதான், இந்த பாயிண்ட்டு தான் என்ன சொல்லுவாங்க, அந்த ஜாக்பாட் தரக்கூடிய அந்த ட்ரம்ப் கார்டு வந்து இந்த பாயிண்ட் தான். நான் ட்ரம்ப்னு சொன்னது அமெரிக்க அதிபர் அல்ல. நீ நம்ம ஒரு விஷயம் ஜெயிக்கணும்னா அந்த சீட்டாட்டில் சொல்லுவாங்க ட்ரம்ப் கார்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரம்ப் கார்டு இதை வச்சு தான் நீங்கள் ஹிட் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்கள் சீக்ரெட் சக்ஸஸ். இந்த ஜூன் 2ஆம் தேதி குருவுடைய மாற்றம் தான்
உங்களுக்கு உயிர் பிச்சை போடக்கூடிய, இறக்கக்கூடிய நிலைமையில் இருக்கவனுக்கு தாகம் தண்ணி கொடுத்து உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த மூமெண்ட் வந்து இதுதான். 6ஆம் பாவத்தில் கேது. இப்போ குரு 4லேருந்து 5 வர போகிறார். 6ல் கேது இருக்கார், 12ல் ராகு இருக்கார், ராசியில் சனி ஜென்ம சனியாக இருக்கார். இதுதான். இப்போ இதுக்குள்ளே போவோம். மீனராசிக்கு சாதாரணமாகவே அலை பாயக்கூடிய எண்ணங்கள் என்பது இருக்கு. ஒரு இடத்துல இருக்காது இந்த எண்ணங்கள். அப்படி இப்படி 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 காற்றுல வந்து கொடி எப்படி ஆடுது, அப்படி மனசில் இருக்கிற எண்ணங்கள் ஆடிக்கிட்டே இருக்கு, சல்லடை மாதிரி. இதுக்கு காரணம் 12ஆம் வீடு. தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ராசியில் முதல் பரிசு ஒலிம்பிக் கோல்டு மெடல் வந்து மீனத்துக்கு. ஏதோ ஒன்று மைண்டில் ஆன்சைட்டி, டிப்ரெஷன். சனி வந்து ஜென்மத்தில் உட்காந்துட்டாருன்னா என்ன நடக்கும்னா, ஏப்ரல் 2வது வாரம், அதாவது ஏப்ரல் 14 புத்தாண்டுலேருந்து ஜூன் 2 வரைக்கும் என்ன நடக்கும்னா, அலைப்பாயிர மனசு. மனசு மட்டும் கட்டுப்பாட்டில் இல்லை, அது அலைப்பாயுது, கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா கேம் ஓவர். வாக் ஓவர் பண்ணிட்டு உட்காந்து அமைதியாக உட்காந்துடணும். இதுதான் டாக்டிக். நம்ம மனசு நமக்கு தெரியுது அது சரியா இல்லை, அது சரியான பதத்தில் இல்லை, அடி வச்சு வெளுத்து வாங்குது, அங்கட இங்கே அலையுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா விட்டு வெளியே வந்து வேடிக்கை பார்க்கணும். பிளேயராக இருக்கக்கூடாது, ஆடியன்ஸாக இருக்கணும். நேரம் சரியில்லாத போது ஆடியன்ஸாக வேடிக்கை பார்க்கணும், நேரம் சரி இருக்கும் போது பிளேயராக இருக்கணும், கோல் அடிக்கணும். இதுதான். இந்த டெக்னிக்கை நீங்கள் கற்றுக்கணும். மெடிடேஷன் அதிகமாக பண்ண வேண்டிய ஒரு காலகட்டங்கள். இறை ஆண்மை, ஆன்மீகம், தொண்டு சேவைகள், தர்ம காரியங்கள், ஃபுட் டொனேஷன், அன்னதானமெல்லாம் பண்ண வேண்டிய காலகட்டங்கள். ஆனால் அதே சமயத்தில் இது ஒன்றை வச்சு வாழ்க்கையே போச்சான்னா இல்லையே. இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, மழை வந்த போது குடை ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. அப்போ வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா, கடவுள் எப்பெல்லாம் ஒரு மனிதனை அளவுக்கு அதிகமாக சோதிக்கிறானோ கீழே அவன் விட மாட்டேங்கிறான். சலக் ஒரு ஆளை அமைச்சு டக்குன்னு கை கொடுத்து காப்பாற்ற வைக்கிறான். அவனே தான் பண்ணுறான். எப்பப்போ கடவுள் மனிதர்களை அளவுக்கு அதிகமாக சோதிக்கிறாரோ அப்பப்பெல்லாம் தன்னுடைய தேவ தூதர்களையும் அனுப்புகிறார் மனுஷ ரூபத்தில். இது உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாராவது ஒருத்தர் கையை பிடிச்சி தூக்கியிருப்பாங்க, கீழே விடாத நான் இருக்கேன். இது இயற்கை. அதை மாதிரி 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 6ல் இருக்கக்கூடிய கேதுவும் தேவதூதர்களாக வருவார்கள். சர்ப கிரகங்கள் இன்று உங்களை காக்கும். 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு நாடு கடத்துவார். போ இங்கே இருக்காத, உனக்கு நேரம் சரியில்லை, வா வெளிநாடு போகலாம், விட்டுட்டு நாடை விட்டு புது என்வரான்மெண்ட், புது அட்மாஸ்பியர், புது ஊர், புது வாழ்க்கை, புது மனிதர்கள், கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இதை கொடுப்பார். 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது ஒருபுறம் பின்னாடி முதுகில் அடிக்கக்கூடிய மனிதர்களை கொடுத்தாலும் அவர்களுடைய நிறத்தை வெளியில் கொண்டு வருவார், சாயத்தை வெளியில் கொண்டு வருவார். இப்போதான் இந்த ட்ரம்ப் கார்டை பற்றி பேச போகிறோம். ஜூன் 2 வந்து வராரு குரு பகவான், உச்சமடைகிறார். கடகத்தில் வந்து உச்சமடைஞ்சு உங்களை 9ஆம் பார்வையாக பார்ப்பார். இந்த பார்வைக்கு தான் இந்த கோல்டன் லுக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை சொல்லலாம். இதெல்லாம் பிளாட்டினம் லுக்குன்னு சொல்லலாம். இந்த பார்வை தான் இந்த குரு பார்வை, உங்கள் ராசிநாதனுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது விழும்போது தான் சனியுடைய தாக்கத்தை அப்படியே டப்பாக்குள்ளே போட்டு மூடி வைப்பார் குரு பகவான். சனி இந்த 7.5 சனி ஜென்ம சனியில் உங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு தங்கம் இருக்கு இல்லையா, நம்ம நகையாக அணிகிறோம், அந்த தங்கம் எப்படி நகையாக மாறுது? 400 டிகிரி சூடில் பற்ற வைக்கணும், -40 டிகிரி கோல்டில் உள்ளே போடணும், அப்போ தான் அந்த நகையாக வளைச்சி செய்ய முடியும். இதையே தான் சனீஸ்வரன் உங்களுக்கு செஞ்சிட்ருக்கார். ஒரு மனிதன் பக்குவப்படணும்னா அவனை முதல்ல பல துயரங்களுக்கு ஆளாக்கணும், பல இன்னல்களுக்கு ஆளாக்கணும். அதுலேருந்து எவன் வெளில வரானோ அவனே தகுதி உள்ளவன். ராஜ கிரகம், ராஜ சிம்மாசனத்தில் உட்கார அவனே தகுதி உள்ளவன். வரவன் போகிறவனாம் உட்கார முடியுமா? அத்தனையும் பார்த்தவனாக இருக்கணும், எல்லாம் தெரிஞ்சவனாக இருக்கணும், அதெல்லாம் தாண்டி குதிச்சவனாக இருக்கணும். அவனால் மட்டும்தான் வாழ்க்கையிலும் சரி எதுலேயுமே ஜெயிக்க முடியும்.
ஆக அந்த தகுதியை கொடுக்க அவர் உங்களுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் 7.5 சனி, ஜென்ம சனி. அந்த மாதிரி நேரத்தில் மூச்சு முட்டும் இல்லையா, தாக்கத்தில் கொதிக்குது அனலா, என்னால் மூச்சு விட முடியல, என்னால் தாங்க முடியல, அப்பதான் குரு உங்களுக்கு காப்பாற்றவும் வராது. வீட்டில் அப்பா என்ன பண்ணுவார், அடி செருப்படி சாட்டையால் அடிச்சிருவார், கொம்பால் அடிச்சிருவார். காயம் பட்டவனே நைட்டு என்ன பண்ணுவார், மருந்து போடுவார். தான் பையன் அடிச்சிட்டமேனு எண்ணெய் தடவி விடுவார் காலில். இதைத்தான் சனி பகவானும் செய்ய போகிறார், குரு பகவானும் செய்ய போகிறார். ஆக மீனராசி அன்பர்கள் 1.5 மாத காலங்கள், ஏப்ரல் 2வது வாரத்திலிருந்து மே கடைசி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு, மெடிடேஷன், தியானம், நல்ல இது கொஞ்சம் விலகி இருங்க. உங்களுடைய ஆசா பாசங்கள்லேருந்து விலகி இருக்கணும். ஜூன் 2க்கு பிறகு ஒரு நல்ல பதில் கிடைக்கும். அதுவே முழுமையான பதில் அல்ல, ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். தாக்கங்கள் இருக்காது, ஒரு நார்மலான லைஃபுக்கு கொண்டு வந்து விடும். அப்போலேருந்து நீங்கள் மனிதர்களுடைய இயல்பு எப்படி இருக்குது, கொஞ்சம் நல்லது நடந்தோடனே திமிரு வருது, கொஞ்சம் பிரச்சனை வந்தோடனே அப்படியே தனிஞ்சு போகிற ஹம்பிள் குவாலிட்டி, ஹியூமிலிட்டி வருது. இது மாறி மாறி வந்துட்டே இருக்குது. எத்தனையோ தடவை கடவுள் பாடம் எடுத்தோம், அவனுக்கே பாடம் மறக்கிற அளவுக்கு மனிதர்கள் நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்குது. ஆக மீனராசி அன்பர்களுக்கான பரிகாரம், சனீஸ்வரன் கோவிலுக்கு ஒவ்வொரு நாளும் எஸ்பெஷலி சனிக்கிழமைகளில் தர்ம காரியங்களை மேற்கொள்ள வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும். இதை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த சனீஸ்வரனுடைய அருளை பரிபூர்ணமாக நீங்கள் பெற நேரிடும். 8 வாரம் 8 சனிக்கிழமைகள் நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானங்கள் உங்களால் முடிஞ்ச சக்திக்கேற்ப 10 கோடியை வச்சுட்டு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணிங்கன்னா இதுக்காகவே சனி பகவான் ஓவர் டைம் போட்டு அடிப்பார். அதனால் உங்களுடைய பாக்கெட்டில் எவ்வளோ பைசா இருக்குது, உங்களுடைய நிலைமை என்ன, உங்களுக்கான தகுதி என்ன, அதற்கான அன்னதானங்களை செய்யும்போது தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க. அதை செய்ய 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 உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கர்மாவாக இருந்தாலும் சனீஸ்வரனுடைய அருளை முழுமையாக பெற முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என் உயிரினும் மேலான மீனராசி என்பவர்களுக்கு மறுபடி அடுத்த காணொலி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.